அனைவருக்கும் வணக்கம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ப்ராப்ளம்ல ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம். வாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சால்வ் டி கியூப் பிளஸ் டி ஸ்கொயர் பிளஸ் 4d பிளஸ் 4 மல்டிப்ளை பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்க்கு நான் கிவன் எழுதுறேன். கிவன் டி கியூப் பிளஸ் டி ஸ்கொயர் பிளஸ் 4d பிளஸ் 4 மல்டிப்ளை பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, எங்கெல்லாம் நமக்கு டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் கேபிட்டல் டி இருக்கோ அதெல்லாம் நம்ம ஸ்மால் எம்மா ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ டி கியூப் எப்படி மாறும் அப்படின்னா எம் கியூப் பிளஸ் எம் ஸ்கொயர் பிளஸ் 4m பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்னோட ஹையஸ்ட் பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3. அப்போ எனக்கு எத்தனை ரூட்ஸ் வரும் அப்படின்னா எனக்கு 3 ரூட்ஸ் வரும். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது எனக்கு 3 ரூட்ஸ் வரும். இதை நான் சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இதோட ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம எழுதிக்கலாம். எம் கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, எம் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, எம்மோட கோஎஃபிஷியன்ட் 4, தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் 4. இப்போ இங்கே 1ன்னு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே 0 போட்டுக்கலாம். மேலேருந்து கீழே ஆட் பண்ணணும். 1 + 0 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். 1 × 1 1. இப்போது மேலேருந்து கீழே ஆட் பண்ணணும். 1 + 1 2. தென் இந்த 1ஐயும் இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 2 2. இப்போ மேலேருந்து கீழே ஆட் பண்ணணும். 4 + 2 எனக்கு 6. இப்போ இந்த 1ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே எனக்கு 6. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 10. இங்கே எனக்கு நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம 1 ஒரு ரூட்டாக எடுத்துக்க கூடாது. அடுத்து -1 போட்டு ட்ரை பண்ணலாம். 1 1 4 4. இப்போ இங்கே -1 போடுறேன் 0. இப்போ மேலேருந்து கீழே ஆட் பண்ணோம். 1 + 0 1. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். -1 × 1 -1. இப்போ மேலேருந்து கீழே ஆட் பண்ணணும். 1 -1 எனக்கு 0. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். -1 × 0 எனக்கு 0. இப்போ மேலேருந்து கீழே எனக்கு ஆட் பண்ணணும். 4 + 0 4. இப்போ இது ரெண்டையும் எனக்கு மல்டிப்ளை பண்ணணும். -1 × 4 எனக்கு -4. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே எழுதியிருக்கிற இந்த நம்பரை ஒரு ரூட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது m1 ஃபர்ஸ்ட் ரூட் எனக்கு -1. ஓகே. இப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது எனக்கு ஒரு ரூட் கிடச்சிட்டு ரிமைனிங் இன்னும் 2 ரூட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம இதை வச்சு எழுதணும். அதாவது m² + 0m + 4 இஸ் ஈக்குவல் டு 0. நான் இதை எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா இதை வச்சு எழுதியிருக்கேன். இது m²க்கு நான் கோஎஃபிஷியன்ட்டாக எடுத்துக்கிறேன் 1. இது mோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கிறேன் 0. இது கான்ஸ்டன்ட் டேர்மாக எடுத்துக்கிறேன். இப்போ 0 மல்டிப்ளை பை m எனக்கு 0 தான். அப்போ என்ன வரும், m² + 4 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த +4 ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் அந்த சைடு போகும்போது எனக்கு -4. அப்போ m² இஸ் ஈக்குவல் டு -4. இந்த ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது எனக்கு ரூட்டாக போகும். அப்போ m இஸ் ஈக்குவல் டு √/-4. இப்போ இங்கே நல்லா கவனிங்க. 4க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2ன்னு எழுதுவோம். -1க்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா ± இமேஜினரி i அப்படின்னு எழுதுவோம். இப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா -4 இருக்குது. இந்த -4 நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா -1 × 4 ரூட்டுன்னு எடுக்க போகிறேன். அப்போ இதை ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது என்ன வரும், ± 2i அப்படின்னு வரும். ஏன்னா -1க்கு ரூட் எடுத்தால் இமேஜினரி, 4க்கு ரூட் எடுத்தால் 2. ஓகே. அப்போ 4க்கு ரூட் எடுக்கும்போது எனக்கு என்ன வரும், m இஸ் ஈக்குவல் டு ± 2i. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா m இஸ் ஈக்குவல் டு 0 ± 2i. ஏன் அப்படின்னா இது நமக்கு வந்திருக்க ரூட்ஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா α ± βi. நீங்கள் இங்கே என்ன நல்லா கவனிக்கணும் அப்படின்னா ஆல்ஃபானா என்ன, பீட்டானா என்ன அப்படிங்கிறத நல்லா கவனிக்கும். ஆல்ஃபாங்கிறது ஒரு ரியல் வேல்யூ, அதாவது ஒரு நம்பர். பீட்டாங்கிறது
ஒரு இமேஜினரி வேல்யூ. ஓகேவா? ஆல்ஃபாங்கிறது இங்கே எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா 0வை இண்டிகேட் பண்ணுது. பீட்டாங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா 2வை இண்டிகேட் பண்ணுது. அப்போ நான் ஆல்ஃபா பீட்டா தனியாக எழுதிடுறேன். ஆல்ஃபா வந்து எனக்கு 0, பீட்டா வந்து எனக்கு 2. இந்த மாதிரி எனக்கு ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் இமேஜினரியாக இருந்தது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நான் இப்போ ரூட்ஸ் ஃபுல்லாக இங்கே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரூட் என்னது அப்படின்னா m1 வந்து எனக்கு -1, தென் m2 அண்ட் m3 இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குது அப்படின்னா m is equal to 0 ± 2i. இப்படி இருக்கும்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா CF. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதலாம். -1க்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னா a × e பவர் -x. இங்கே mxன்னு வரும், mங்கிறது -1, ஸோ -1 × x வந்து -x ப்ளஸ் b e பவர் 0x a cos 2x ப்ளஸ் b. சாரி, இப்போ வந்து எனக்கு வந்து ஏங்கிற டேர்மை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ இப்போ நம்ம இங்கே b யூஸ் பண்ணிக்கலாம். b cos 2x ப்ளஸ் c sin 2x. இப்போ இங்கே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பீட்டா வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணும், இதுவும் பீட்டா வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணும். இங்கே 0ங்கிறது ஆல்ஃபா வேல்யூவை எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே, -1க்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். தென் ரியல் அண்ட் இமேஜினரி வேல்யூ வந்ததுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இப்போ வந்து பர்டிகுலர் இன்டர்வல் வந்து இந்த சம்க்கு 0, ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 0 இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஜென்ரல் சொல்யூஷன் எழுதிடலாம். ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதணும்னா y is equal to காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டர்வல். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா a × e பவர் -x ப்ளஸ் e பவர் 0 அப்படின்னா எனக்கு 1. அப்போ b cos 2x ப்ளஸ் c sin 2x. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 3 ரூட் வந்திருக்கு. அதில் வந்த 2 ரூட் வந்து ரியல் அண்ட் இமேஜினரியாக இருக்குது, ஒரு ரூட் வந்து எனக்கு ரியல் வேல்யூவாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ரூட்ஸ் வந்தாலும் நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் ஜென்ரல் சொல்யூஷனும் எழுதுறது எப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, இந்த சம்மில் எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.